வணக்கம். இது ஜிடிவி விவாத நிகழ்ச்சி. விவாத நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இன்று நம்முடைய தலைப்பு கலவரத்தில் முடிந்த காதல், அதாவது கலவர காதல் என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். ஏனென்றால் சமீப காலமாக காதல் திருமணங்கள் என்பது சர்ச்சைக்குள்ளாகி வருகிறது தமிழகத்தில். முதலில் 2 வீடுகளுக்கான பிரச்சனையாகத்தான் காதல் திருமணங்கள் இருக்கும். தற்போது 2 சமூகங்களுக்கு இடையான பிரச்சனையாக மாறி வருகிறது. சில சமயங்களில் 2 அரசியல் கட்சிகளுக்கு இடையான பிரச்சனையாக அது உருவெடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தருமபுரி கலவரத்திற்கு மூல காரணம் என்று சில பேரால் சொல்லப்படுகின்ற இளவரசன் திவ்யா இவர்களுடைய காதல் திருமணம் தற்போது விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அந்த பெண் தன் கணவருடன் வாழ பிடிக்கவில்லை என்று தன் தாயாருடன் வாழ விருப்பம் தெரிவித்திருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கிறது. இது குறித்து இதனுடைய உண்மை என்ன, பின்புலம் என்ன, இதற்கு பின்னால் என்னென்ன அரசியல் சமூக பொருளாதார காரணங்கள் இருக்கிறது என்கிற தளத்தில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்முடன் விவாதிப்பதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞரும் ஆகிய ரஜினிகாந்த் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சேர்ந்த நீதிராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளம் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற பிரச்சனைகள் குறித்து நம்மிடம் பல விவரங்களை சொல்வதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ராமதாஸ் அவர்களும் நம்மோடு விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார். இவர்களுடன் சேர்ந்து நாம் விவாதத்தில் பயணிப்போம். சார், இப்போ உங்கள்கிட்டருந்தே நம்ம இந்த விவாதத்தை எடுத்து சொல்வோம். இப்போ இந்த பிரச்சனையில் அவங்க பாமக தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன், எனக்கு இப்போ இந்த வாழ்க்கை பிடிக்கலை, அதனால் ரொம்ப நான் இருட்டறையில் இருந்தேன், ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டேன், அதனால் எனக்கு என் குடும்பம் என் மக்கள் அம்மாவோட வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் நான் என் அம்மாவோட வாழ போகிறேன் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் அவங்க கருத்து பதிவு செய்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் சொல்லப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முற்றிலும் பொய்யான தவறான செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க திருமணம் நடந்த பிறகு பெரிய கலவரம் ஏற்பட்டது. கலவரம்னு சொல்கிறத விட ஒரு தரப்பு மீதான தாக்குதல் தான். 2 தரப்பும் சம்மந்தப்பட்டதான் அந்த கலவரம். அதாவது தலித் மக்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றது. அதன் பிறகு அவங்க இளவரசன் கூட போன உடனே அவங்க அம்மா பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகளை கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு. அது குறித்து இந்த தாக்குதலுக்கு பிறகும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்நியர் சங்கமும் சேர்ந்து அந்த வழக்கு மீது நடவடிக்கை எடுக்கணும், அந்த பெண்ணை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் காவல்துறை, அதாவது தருமபுரி மாவட்ட காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, தருமபுரி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே 24/11/2012 அன்றே போய் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அப்போயே திவ்யா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நான் என்னுடைய முழு விருப்பத்தோடு சொந்த விருப்பத்தோடு தான் நான் இளவரசனை திருமணம் பண்ணியிருக்கிறேன், நான் மேஜரு, எனக்கு எங்கே வேணுமாலும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, ஆகவே நான் என்னுடைய கணவரோடு வாழ்வேன்னு சொல்லி சொன்னாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை வெளியில் அனுப்புனாங்க. அப்படி அனுப்புகிறப்ப கூட அதற்கிடையில் அவங்க அப்பா மர்மமான முறையில் இறந்துட்டார். அது எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு கொலையாக இருக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் கருதுகிறோம். அப்போ அவர் இறந்ததை தற்கொலைன்னு பதிவு பண்ணி அதில் திவ்யாவை முதல் அக்யூஸ்டாக போட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் திவ்யாவை இமீடியட்டாக ரிமாண்ட் பண்ணு சொல்லி கேட்டாங்க. அங்கே மேஜிஸ்ட்ரேட்டு அதுக்கு ஒத்துக்கலை. அங்கே இருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞருடைய கம்பல்ஷனை ஒத்துக்காமல் அவங்க வெளியில் அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இந்த இளவரசன் திவ்யா திருமணம் நடந்த பிறகு இந்த திவ்யா தொடர்ச்சியாக தன்னுடைய அம்மா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது அவங்க அப்பா நாகராஜுக்கும் தெரியும். அவர் நம்மெல்லாம் விட்டுட்டு போயிட்டால, அவர்கிட்ட ஏன் பேசுகிற அப்படின்னு ஒரு சின்ன கோபம் தான் பட்டுக்கிட்டார் ஒழிய இந்த திருமணத்தின் மீது மிகப்பெரிய அளவில் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குள்ள அவர் எந்த வெறுப்பும் அவர் கொள்ளலை. அதன் பிறகு இவங்க தொடர்ச்சியாக ஃபோனில் பேசியிருந்தாங்க. இந்த செய்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சங்கத்துக்கும் தெரிய போய் அவங்க அந்த அம்மாவை, தேன்மொழி திவ்யாவோட அம்மாவை தங்களுடைய கஸ்டடியில் எடுத்து அவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கிருஷ்ணாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில், தருமபுரியில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணை அடைச்சி வச்சிருக்கிறாங்க, என் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணா, என்னை எப்படியா காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு தேன்மொழி திவ்யா சொன்னதா ஃபோனில் பேசுனதா சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அந்த அம்மா வச்சு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஆள்கொணர் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க மார்ச் மாதம். அது மார்ச் 18ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இல்லை, அது அந்த யார் சொல்லியிருக்கா அப்படி அடைச்சி வைக்கிறாங்கன்னு தேன்மொழிக்கு? அவங்களுக்கு தேன்மொழி அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் திவ்யா சொன்னதா, திவ்யா ஃபோனில் என்னை அடைச்சி வச்சிருக்காங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொன்னதா தேன்மொழி வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
தேன்மொழியை அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஆள்கொணர்வு மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனு மீது விசாரணை வந்த பொழுது 27/3/2013 அன்றைக்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதி அந்த தாயும் மகளும் தேன்மொழியும் திவ்யாவும் உயர்நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. அப்போ முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது திவ்யா மிக தெளிவாக சொன்னாங்க, எங்கள் அம்மா சொல்கிற இந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறது தவறானது. நான் எங்கள் அம்மா கூட அடிக்கடி ஃபோனில் பேசுகிறேன். எத்தனை மாதத்துக்கு முன்னால்? இது கடந்த மார்ச் மாதம் நடந்தது. இது மார்ச், அதாவது நான் சொல்கிறது 27/3/2013 உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவில் ரெக்கார்டில் ஜட்ஜஸ் வந்து போட்ட அந்த வந்து உத்தரவில் இருக்குது. அவங்க வந்து அந்த திவ்யாவோட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டை சொல்கிறேன் நான். நான் வந்து என்னை யாரும் அடைச்சி வச்சில்ல. நான் ரொம்ப சந்தோஷமாக இளவரசன் கூட இருக்கேன். என்னை இளவரசனுடைய குடும்பத்தினர் மிகுந்த வந்து அன்போடும் கனிவோடும் என்னை பார்த்துக்கிறாங்க, தங்களுடைய சொந்த மகளை போல பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்களை பார்த்து இந்த சாதி வெறியை பிடித்து என்ன செய்ய போறீங்க, கண்ணுக்கு தெரியாத சாதியை அதே திவ்யா வந்து இன்று பாமக மறுக்கவில்லையே. அதுதான் நான் சொல்றேன். இந்த கண்ணுக்கு தெரியாத ஜாதியை வச்சுக்கிட்டு இவ ஏன் என் வாழ்க்கையில வந்து விளையாடுறீங்க, உங்களுடைய அரசியல் லாபத்திற்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதா, சரி என் மேலதான் உங்களுக்கு கோபம், என்னைய கொல்ல வேண்டியதானே, எதுக்கு 400 வீட்டை வந்து எரிச்சு இவ நாசம் பண்ணீங்க, எங்க அப்பாவையும் கொன்னுட்டீங்க, எங்க அம்மாவையும் கொன்னுடாதீங்க, ஜட்ஜஸை பார்த்து ஐயா எங்க அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இவங்க எங்க அம்மாவையும் கொண்டு வாங்க போல இருக்குன்னு சொன்ன திவ்யா தான் இன்னைக்கு வந்து மாத்தியும் பேசல, அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது எப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 4ஆம் தேதி காலையில் திவ்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது. தேன்மொழி அவங்க அம்மா ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்து அவங்க கலைச்செல்வின்னு திவ்யாவுடைய பெரியம்மா பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க வந்து பெட்ரிட்டன் ஆகிட்டாங்க, படுத்த படுக்கை ஆகிட்டாங்க, கவிதா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி தர்மபுரியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், அழுதுகிட்டே இருக்காங்க, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, உடனே வந்து பாரு, உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு ஒரு ஃபோன் வருது. இந்த திவ்யா இவங்க நினைச்சிருந்தா உடனே போயிருக்கலாம். என்ன பண்றாங்கன்னா, வெளியே போயிருந்த தன்னுடைய கணவர் இளவரசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா இவங்களும் தருமபுரியில் இருக்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலும் தருமபுரியில் இருக்கு. ஏன் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா இதற்கிடையில இப்போ நான் சொன்னேன்ல 27ஆம் தேதி சொன்னேன் இல்லையா சம்பவம், அதன் பிறகு அவங்க அம்மா போன மாதம் இளவரசன் வீட்டுக்கு போய் தன்னுடைய மகளுக்கு 2 செட்டு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டில் 1 மணி நேரம் இருந்துட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு நல்ல சுமூகமான உறவு இருக்கு. டெய்லி தாயும் மகளும் போன்ல வந்து பேசிக்கிறாங்க. அதனால வந்து இவர் சொல்லும் பொழுது இளவரசன் சொல்றாரு, நீ தனியா போயிடாத, நானும் வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இவங்களுக்கு தொடர்ச்சியா யாருமே இல்லை, யாரும் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிடுங்கன்னு தகவல் வந்ததா எங்களுக்கு சொல்லப்படுது. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போறாங்க. போற இடத்துல அவங்களுடைய செல்போன் பிடுங்கப்பட்டு அந்த திவ்யா வந்து கிட்டத்தட்ட வந்து 20க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளால் அவங்களும் அவங்க மகளும் வந்து 3 வாகனத்தில் அதாவது சென்ட்ரா இருக்கிற வாகனத்தில் திவ்யாவையும் அவங்க அம்மாவையும் வச்சு 3 வாகனத்தில் சென்னை நோக்கி அழைச்சிட்டு வந்து எங்களுக்கு நம்பத்தகுந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க செய்து அவங்க வந்து பாருங்க உன்னுடைய பிரச்சனையெல்லாம் நான் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி போச்சு, நம்ம கட்சிக்காரவங்களாம் அப்படி உள்ள போயிருக்காங்க, உங்க அம்மா உயிரோட இருக்கணுமா வேண்டாமா, உங்க அம்மாவும் மிரட்டினார்கள். மிரட்டல் நான் சொல்றேன் இல்ல இருங்க, மிரட்டப்பட்டு அவங்க அம்மா வந்து உயிரோடு இருக்கணுமா வேணாமான்னு மிரட்டப்பட்டு தான் திவ்யாவை கொண்டாந்து இன்னைக்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் தருமபுரி கலவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தொடர்ந்து வாதிப்போம். கணேஷ்குமார், இவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன எப்படி பாக்குறீங்க? பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆரம்ப நிலையிலிருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி மீது வைக்கப்பட்டு வருகிறது இந்த தருமபுரி சம்பவத்தை பொறுத்தவரை. அதாவது நண்பர் அவர்கள் சொல்லும் பொழுது கூட அவருடைய பாணியில், வழக்கறிஞருடைய பாணியில் சொல்வது கூட, அவருடைய வாதம் என்பதென்றால் தன்னுடைய வாதம் நியாயம் எப்படி படுத்த முடியுமோ அப்படிலாம் நியாயப்படுத்துறதுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகளை எப்படிலாம் பதிவு வைக்க முடியுமோ தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு வராங்க. இப்பத்திலேருந்து பண்ணலை. தருமபுரி கலவரத்தை பற்றி தெளிவான அறிக்கைகள் மருத்துவர் ஐயா அவர்கள் இதற்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து நீதி விசாரணை வேணும்னு நாங்கள் தான் முதல்ல கேட்டுட்ருக்கிறோம். அங்கே நடத்தப்பட்ட கலவரம், நாகராஜ் அவர்கள் தேமுதிகவை சார்ந்தவர், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் அல்ல. அவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், தேமுதிக கட்சியை சார்ந்தவர். அவர் வீட்டில் விஜயகாந்தின் படம் வைக்கப்பட்டிருந்தது என்பது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கலவரம் ஏற்பட்டது சுத்துப்பட்டு 3 கிராமங்கள் சேர்ந்த அந்த மக்களை சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு உள் பிரச்சனை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாய நான் பேசிடுறேன்
அந்த சம்மந்தப்பட்ட கிராமத்து மக்கள்கள் அங்கே இருக்கக்கூடிய உள்பிரச்சனை அது அந்த இதில் தொடர்ந்து அதில் வழக்கு முதல் பதிவுபட்ட போது கூட அனைவரும் வன்னியர்கள் மட்டும் வழக்கு பதிவு பண்ணப்படலை, பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டும் வழக்கு பதிவு பண்ணப்படலை இல்லைங்களா. அதுக்கு பிறகு தான் இவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு செய்யப்படும். பல்வேறு குற்றச்சாட்டு இவங்க சொன்னாங்க. ஆரம்பத்தில் இருந்து சொல்ல போனால் மருத்துவர் ஐயா மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும், அவரை கொன்றதே மருத்துவர் ஐயா தான் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் சொன்னாங்க. அவங்களால என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொன்னாங்க. ஆனால் அந்த கலவரத்தை பொறுத்தவரை ஏதோ ஒரு சாதி மக்கள் மீது ஏற்பட்ட கலவரம் அல்ல. அது இப்போ இவங்க SC/ST கமிஷன் ரிப்போர்ட் வந்ததோ 3 கிராமத்து மக்கள், பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வழக்கில் இன்னைக்கும் அடைப்பட்டு இருக்கிறார்கள். அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் அந்த வழக்கில் அடைப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு பின்பு இதே இவர்கள் சொல்லுவது போல் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன மனநிலை, அவர் தற்கொலை செய்கிற அளவுக்கு போறாரா வராரா என்பதெல்லாம் நீங்களோ நானோ முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அவர்கள் இப்போ கூட வாழ்ந்த மனைவிக்கு தெரியும், அவங்க பிள்ளைகளுக்கு தெரியும் எந்த மனநிலையில் இருந்தாங்கள் என்று. அந்த மனநிலையில் இருந்த அவங்க மனைவியோ அவங்களுடைய மகளோ, ஏன் திவ்யாவே கூட என்னுடைய அப்பா கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் தான் கொலை செஞ்சாங்கன்ற சந்தேகம்லாம் அந்த மகளே கூட தெரிவிக்கல. இவர்கள் கூட இருக்கிற இந்த திவ்யாவை இந்த மாதிரி சொல்லு அந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி சந்தேகம் தான் இருக்கிறதே தவிர நீதி விசாரணை மேற்கொண்டு உண்மை என்ன வெளியே வருமோ அது வரும். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன சிக்கல்களை சந்தித்தது, எவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்தது என்பதெல்லாம் நாடு நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த திவ்யான்ற பொண்ணு பற்றின விஷயத்தை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மருத்துவர் ஐயாவுக்கு இல்லாத பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு மருத்துவர் ஐயாவை நேரே சந்திக்க வச்சு அந்த பெண் பிறகு என்ன மனநிலையில் இருந்தாலோ ஏதோ தெரியாது, அதே பெண் தான் நீதிமன்றத்தில் நேரடியாக இளவரசனுடன் தான் நான் வாழ்வேன், நேரடியாக இவங்க கூட வாழ்கிறதுக்கு தான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இதே பெண்ணுடைய வாதத்தை உண்மையான நம்புறவங்க இன்னைக்கு அதே பெண் நேரடியாக கோர்ட்டில் சாட்சியம் கொடுக்குது. இன்னைக்கு நீதியரசர் என்ன சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு நீ சொல்கிற இதையும் இன்னைக்கு ஏற்றுக்க முடியாது, 1ஆம் தேதி வரைக்கும் நான் வழக்கை தள்ளி வைக்கிறேன், நீதி விசாரணையில் என்ன உண்மை, யார் கொடுமைப்படுத்தினாங்க, நீதிமன்றத்தில் அப்படி நடக்கல. நீதிமன்றத்தில் நான் இருந்தேன். நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப கூட வாகனத்துல கொண்டு கீழே வச்சிடறாங்க. முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினரும் அந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞரும் அந்த பொண்ணு கூட இருக்காங்க. கோர்ட்டுக்குள்ள நண்பர் தவறா சொல்றாரு. அதாவது கடந்த முறை அந்த பெண் வரும்பொழுது கூட வாகனத்தில் முழுக்க அந்த தம்பதியினர் முழு பாதுகாப்போட தான் யார் பாதுகாப்பு கொடுத்து வந்தாங்கன்றது உட்பட வழக்கறிஞர்கள் பாதுகாப்போட வந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மீடியாவில் வந்திருக்கு. போன முறை வரும்போதும் வந்தாங்க. பாதிப்புன்னு கேட்டவங்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலை செய்வது தான் அரசியல் இயக்கங்களோட ஒரு நல்ல முரண்பாடு. அவங்க தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருந்தது உண்மை. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது உண்மை. உடம்பு சரியில்லை, ஜுரம் 2 நாள் வரும் 3 நாள் வரும். நேத்து ஜுரம் பிடிச்சவங்க இன்னைக்கு நல்லா இருக்கு. மருத்துவ ரீதியாக ஹாஸ்பிட்டல்ல தேன்மொழின்னு அட்மிஷனே 4ஆம் தேதி கிடையாது. என்ன சொல்றீங்க நீங்க? அந்த பெண் அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. வர வச்சாங்களோ அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசுறாங்க. பேசி வந்த பிறகு அந்த பெண் அவங்க கூட தான் இருக்க போறேன்னு அந்த அம்மா கிட்ட சொன்ன பிறகுதான் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தோணல. அந்த பெண்ணுகிட்ட அம்மா நான் உங்க கூட தான் இருக்க போறேன், என்ன உங்க நிலைமை வச்சு என் தம்பியோட வாழ்க்கை வீணா போயிருச்சு, நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்க கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது. பாமக நிறுவனரை நாங்க எங்க கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா மருத்துவ சிகிச்சை பெற்று உடல் நலத்துக்காக அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர் எங்க ரெஸ்ட் எடுத்து மருத்துவர் ஐயா அவர்கள் இல்ல. வேற ஏதாவது வேணுமா? மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தில் இல்ல. அவரை சந்தித்து எந்த ஒரு விசிட்டர்ஸையும் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று வரை சந்திக்கவில்லை. அவருடைய உடல்நலம் தேர்வதற்கு 15 நாட்கள் ஆகும். 15 நாட்கள் யாரிடமும் அவர் பேசக்கூடாது. குடும்ப ஆட்களை தவிர தலைவர் கூட பேசல. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கூட பேச முடியாத சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் 1000 சாட்சிகள் உருவாக்கலாம். அதுதான் வழக்கறிஞர்களோட வேலையை. வழக்கறிஞருடைய வேலையை என்னென்ன விஷயத்தை தன் பக்கத்தை நியாயப்படுத்த முடியும் என்பதுதான் வழக்கறிஞரோட அந்த வயதில் அவங்க கற்பனை கதைகள் எல்லாத்தையும் ஒரு கதைகளா சொல்லி இளவரசன் பேர்ல புகார் இன்னைக்கு நாளைக்கு அனுப்புறாங்க. அந்த புகார்ல என்னுடைய மனைவியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அவர்களை சார்ந்தவர்களும் புகார் அனுப்புறாங்க. ராமதாஸ் சார், இப்ப இங்க நடந்த வாதங்களை கேட்டிருப்பீங்க. கேட்டேன். அதாவது பாமக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, போன முறை இளவரசனுடன் வாழ்வேன் என்று சொன்ன போது அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தலித் அமைப்புகள் பின்னணியில் இருந்தாங்க, அப்படி ஒரு வாக்குமூலம் கொடுக்கும் போதுங்கிறாங்க. இப்ப இவங்க ரஜினி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க முழுக்க பாமக கண்ட்ரோல்ல இருக்காங்க, அதனாலதான் இப்படி ஒரு
வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு 2 பேருமே மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லைங்க, இந்த பொறுத்த வரைக்கும் சாட்சியங்கள் சொல்றவங்க எப்போ வேணாலும் மாற்றி சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம நீதிபதி முன்பாக கொடுக்கப்படுகின்ற சாட்சியங்கள் கூட மேல் அமர்வு நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது சாட்சியங்கள் மாற்றி சொன்னதாக வழக்குகள் இருக்கின்றது. ஸோ அந்த பெண் முதல்ல இதே நீதியரசர்கள் முன்பாக தான் தன் கணவனுடன் வாழப்போகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. திரும்பவும் இப்பொழுது நீதியரசர்கள் முன்பாக நான் என்னுடைய அன்னையுடன் செல்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. இது ஒரு மனம், அந்த பெண்ணுடைய மனம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் யாரும் நாம் இப்பொழுது அதை எக்ஸ்ரே பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்குலாம் இல்லை. அது எப்படி மாறி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது விசாரணையில் தான் தெரிய வரும். பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகளில் விசாரணைகளில் நீதியரசர்கள் இப்போ அவங்கள டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ஆட்சியர் இவர்களெல்லாம் அதை விசாரணை செய்து முறையான அறிக்கையை அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. அரசாங்கம் மூலியமாக அது அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவார். எனவே மாறி சொல்வது என்பது இந்த ஒரு வழக்கில் மட்டுமே எல்லா வழக்குகளையும் சாட்சியங்கள் மாறி மாறி சொல்வது என்பது உண்டு. இது அந்த அம்மாவுடைய மனநிலையை பொறுத்ததானே கண்டி இது அவர் சொல்லிக் கொடுத்தார் இவர் சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அவங்க இப்போ கணவரை பிரிந்து நான் அம்மா கூட போறேன்னு சொல்லல, அம்மாவை கவனிப்பதற்காக உடல்நலத்துக்காக போறாங்க. திருமண உறவை முறித்து விட்டு அவங்க போற துணியில வாக்குமூலம் கொடுக்கல, சரிதானே? சொல்லிட்டு இருக்கு. அதாவது அவங்க அம்மா இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேங்கிற மனப்பான்மையில நீதிபதி முன்னாடி கொடுத்துருக்காங்க, சரிதானுங்களே? நீதியரசர் முன்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த வழக்குப்படி தான் அவங்களும் நீங்க போயிட்டு 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு இதை விசாரணை தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க அவங்களுடைய அன்னையை பார்த்துட்டு வரதுக்காக அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த பர்மிஷனுக்காக போயிருக்காங்க. ஸோ இதை நம்ம அவங்க எப்படி தூண்டி சொன்னாங்களா இல்லை தூண்டுதல் இல்லாமல் சொன்னாங்களா என்பதையெல்லாம் நீதியரசர் முன்பாக திரும்பி 1ஆம் தேதி வழக்கு வரும்பொழுது மீண்டும் அந்த பெண்ணை கூட சொல்லலாம், என்னை யாரும் பலவந்தப்படுத்தவில்லை, இல்லை பலவந்தப்படுத்தினார்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்களை யாரும் நீதியரசர் முன்பாக யாரும் தூண்டுதல் செய்ய முடியாது. அதுதான் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள். எனவே நாம் அதை பொறுத்திருந்து தான் செய்ய வேண்டும். வழக்கு விசாரணையில் இருக்கிறது, அதுவும் நீதியரசர்கள் முன்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை அவர்களுடைய விசாரணைக்கு குந்தகம் இல்லாமல் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப ராமதாஸ் சார், இப்ப இந்த தருமபுரி கலவரத்தை பாத்தீங்கன்னா தருமபுரியிலிருந்து மரக்காணம் வரை நடந்த விஷயத்துல பாமகவும் சரி தலித் அமைப்புகளும் சரி காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தலித்துகளுக்கு எதிராக நடைபெறாங்கன்னு இவங்களும் பாமகவை ஒடுக்குவதற்காகவே காவல்துறையினர் சரியாக நடைபெறவில்லை அப்படின்னு 2 பேருமே காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது போன்ற தருணங்களில் காவல்துறை எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும், எப்படி அந்த தருணத்தில் நடந்து கொண்டது? நான் இந்த இடத்துல ஒரு என்னுடைய கருத்தை கண்டிப்பாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி. முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் சரியான ஒரு அறிக்கையை வாசித்தார்கள். அந்த அறிக்கையில் காவல்துறை சரியாக செயல்பட்டு இருக்கின்றது. இரு தரப்பினரும் காவல்துறையினுடைய கருத்துக்களை ஏற்காதனால் வன்முறை ஏற்பட்டது. அதை காவல்துறை தக்க சமயத்தில் தடுத்து நிறுத்தி ஒரு நிமிடம் இந்த தருமபுரி சம்பவம் நடந்தவுடனே எல்லா தலித் அமைப்புகளும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் அந்த 1 மணி நேரம் அவங்க சும்மா இருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சது நீங்களே கேட்டிருப்பீங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படியெல்லாம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் போயிட்டு இந்த வழக்கை நம்ம எடுக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த வழக்குகள் எதுலையுமே சரி, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த போய் சேருகின்ற நேரம் அது குறிக்கப்படுகின்றது, எத்தனை மணிக்கு கம்ப்ளைண்ட் வந்தது குறிக்கப்படுகின்றது, அனைத்துமே ரெக்கார்ட் பண்றோம். 6 மணி நேரம் அந்த கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருந்தபோது உங்களுக்கு தகவல் வரலையா? சார் தகவல் வந்திருக்காங்க, தகவல் வந்து தான் போறாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரணும் இல்ல உங்களுக்கு. இப்போ ஒரு காவல் நிலையத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் 4 பேர் 5 பேர் தான் அந்த நேரத்தில் பணியில் இருப்பாங்க. அவங்க இமீடியட்டா போறாங்க. அவங்க 5 பேர் அந்த இடத்துல இருந்து அமைதி ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. முடியவில்லை, தகவல் போகின்றது. தருமபுரியிலிருந்து ஆட்கள் வர வேண்டும் மற்றும் பக்கத்தில் இருக்கிற சரகத்திலிருந்து ஆட்கள் வர வேண்டும். ராமதாஸ் சார், நான் ஒரே ஒரு அதில் இடையில நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நான் நேரடியாக போய் அந்த நடந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். மறியல் இடம், எல்லா இடம், சவ ஊர்வலம் போன வகை எல்லாம். காவல்துறையின் மேலே எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பொதுவாக ஒரு சாதாரண அரசியல் கட்சி ஒரு குடும்பாவி எரிச்சாலே ரொம்ப அலர்ட்டாக இருக்கக்கூடிய காவல்துறை, தடுக்கக்கூடிய காவல்துறை, ஒரு இப்போ இறந்தவருடைய சடலம் அந்த ரோட்டில் வைத்து நீண்ட நேரம் வைக்கப்படுகிறது. இறந்தவருடைய சடலத்தை வைத்து விட்டு இளவரசன் வீடு தாக்கப்படுகிறது. முற்றிலும் தாக்கப்பட்ட பிறகு 4 தெருமுனைக்கு கொண்டு போய் அங்கே ஒரு மறியல் நடக்கிறது. இந்த இடங்கள்லாம் காவல்துறையுடைய பங்கே இல்லை. 2வதாக இந்த கட்ட பஞ்சாயத்து என்ற முறையிலே கூப்பிட்டு மிரட்டப்படுகிறார்கள் இளவரசனுடைய ஆதரவாளர்கள், தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த நேரங்களில் உளவுத்துறை முற்றிலும் அங்கே செயலிழந்திருக்கிறது.
மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே நேரடியாக போவதற்கு பல வாய்ப்புகள் இருந்தும் ஒரு இடத்துல ஒரு மரம் அங்க வந்து கிடந்தது என்பதற்காக ஒரே ஒரு மறியல் இருந்தது என்பதற்காகவே திரும்பி சென்று விட்டார் என்ற அளவுக்கு சார் அங்கே வந்து நீதிராஜனுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை வந்து ஒருதலைபட்சமாக செயல்பட்டது என்று சொல்றாங்க. அப்படி கிடையாது. அப்படி செயல்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னொன்னு செயல்படல அவங்க. இன்னொன்னு அவங்க வந்து தூண்டுதலே கூட காவல்துறை ஆய்வாளர் நீங்க நான் சொல்றத முதல்ல கொஞ்சம் கேட்டுக்கிறீங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து போய் ரீச் ஆகணும்ன்றது வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு சம்பவம் நடந்த இடத்துக்கு போகும்போது நடுவில் இருக்கின்ற தடைகளை தாண்டி தான் போய் ஆகணும். அந்த தடைகளை எடுக்கணும். அந்த தடைகளை எடுத்த பிறகுதான் அந்த அதிகாரி போய் ரீச் ஆக முடியும். எல்லாத்தையும் 5 பாதை இருக்கு சம்பவத்தை இடத்துக்கு போகுது. ஒரு பாதையில மட்டும் தான் மரம் போட. சார் கண்டிப்பா சார் பொதுமக்கள் கருத்தை கேட்டு பயணிப்போம். சார் இணைப்பில் இருங்கள். வணக்கம் ஜிடி வாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? தருமபுரி மாவட்டம் கொண்டமடி கிராமத்துல பேசுறேன் சார். தருமபுரி மாவட்டத்திலிருந்து சொல்லுங்க. கொண்டமடி கிராமத்துல செந்தில் பேசுறேன் சார். செந்தில் என்னுடைய பேர் வந்து செந்தில். தருமபுரி மாவட்டத்திலிருந்து செந்தில். சொல்லுங்க இந்த வாதம் குறித்து கருத்து சொல்லுங்க. அதான் சார் அந்த அன்னைக்கு நடந்த வந்து ஒரு கலவரம் தானே சார். சொல்லுங்க. நீங்க அந்த கலவரத்துல இருந்து அந்த சம்பவத்தை பாத்தீங்களா நீங்க? ஆமா சார். என்னுடைய வைஃப் வந்து நான் ஒரு கலப்பு சார். என்னுடைய செட்டியார் சமூகத்தை அந்த பெண்ணை திருமணம் பண்ணிருக்கிறேங்க. சொல்லுங்க. அதுவே கொண்டமடி கிராமத்துல வந்து செட்டியார் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை தான் திருமணம் சார் செஞ்சிருக்கேன் நான் வந்து. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை 2 குழந்தைங்க சார். சொல்லுங்க அந்த கலவரம் குறித்து சொல்லுங்க. ஆமா சார். அந்த கலவரத்துல வந்து திட்டம் போட்டு நடத்த ஒரு சதி சார். அது வந்து சொல்லுங்க. நீண்ட காலமா வந்து நீண்ட காலமா வந்து திட்டம் போட்டு நடத்தின ஒரு சதி. தலித் மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம தடுக்கப்பட்ட ஒரு திட்டம், நீண்ட நாள் போட்டு சதி. உங்கள் உடைமைகள் எதுவும் பாதிக்கப்பட்டதா? ஆமா சார். என்னுடைய வீடு வந்து ஃபுல்லா பயிராகி போயிடுச்சு சார். ஃபுல்லாவே எரிச்சிட்டாங்க சார். இல்ல அப்ப நீங்க எங்க இல்ல எரிச்சுக்கு அப்புறம் நிவாரணம் கூட எங்க வீடு சரி எங்க வீட்டு நிவாரணமே கிடைக்கல சார். எங்க வீட்டுக்கு இல்ல உங்க வீடு எரிக்கப்படும் போது நீங்க எங்க இருந்தீங்க? குடும்பம் எங்க இருந்தீங்க? நடந்த பிறகு வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஊர் இடிச்சு கடற்கரை எடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் அந்த கடற்கரை எடுத்தாலும் அவனுக்கு சிறப்பு நாங்க மழை பெஞ்சப்ப நாங்க வந்து அந்த ஒரு டென்ட் மாதிரி 20 சென்ட் பண்ணிக்கிறாங்க சார். அதுதானே சார் நாங்க ஒரு 8 குடும்பம். ஒரு நிமிடம் சார், ஒரு நிமிடம் ஒரு கேள்வி இருக்கு சார். அந்த எரிப்பு அந்த கலவரம் நடந்த போது நீங்க எங்க இருந்தீங்க? காவல்துறையினர் எந்த அளவுக்கு செயல்பட்டாங்க? எந்தெந்த கட்சிக்காரங்க அதுல செயல்பட்டாங்க? அதாவது புள்ள வெட்ட சார் அந்த எல்லாமே வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் தான் சார் பயங்கரமா வந்து இது பண்ணாங்க. அதாவது எங்க வீட்டுல எல்லாமே வந்து எங்க வீட்டுல கேட்டாங்க அந்த நாங்க வந்து எப்பவுமே வன்னியரோட அதாவது எதாச்சுமே வந்து ஃப்ரெண்ட் எல்லாமே நண்பர்கள் எல்லாருமே உண்டு. சொல்லுங்க. அவங்க வந்து எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க, நாங்க போய் அங்க சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இருந்தவங்க சார் எங்க வீட்டை வந்து ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க சார். சரி நன்றி. உங்க கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. கண்டிப்பா சார். அதாவது இல்ல ஒரு நிமிடம் அதாவது அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டவர் சொல்றாரு. அப்ப கூட அவர் வந்து மாற்று சமூகத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை பாதிக்கல. என்ன சொல்றாரு? நாங்க நண்பர்களா தான் இருக்க. எப்பவுமே அமைதியாகவும் தாயாவுள்ள சகோதரர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம தான் படிச்சவங்க தான் குழப்பின்னு இருக்கிறோம். கலவரங்கிற சொல் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. நடந்தது என்பது தலித் மக்கள் மீதான தாக்குதல். அங்க வந்து மக்கள் வந்து அவங்கள தூண்டி விட்டும் கூட அமைதியா இருந்தாங்க. அது நம்ம சமூகம், தமிழ் சமூகம் பெருமையா எடுத்துக்கணும். தமிழ் சமூகம் நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் நிறைய சக்திகள் அங்கே போய் உதவி பண்ணுறதுக்காக நின்னோம். சாதி மதம் பார்க்காம போய் மக்கள் நின்னாங்க. அந்த நின்னதுலேயே ஜனங்க வந்து நம்மளை பாதுகாக்க போகிற இந்த பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது. அதனால நம்ம அங்கே வந்து நடந்தது என்பது தாக்குதல், கலவரம். கணேஷ்குமார் ஒரு விஷயத்தை மீண்டும் அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இது நடந்தது என்பதை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம், ஆனால் இது பாமக மட்டும் செய்தது என்பதை குற்றச்சாட்டை முழுமையா மறுக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள்ல ஒருத்தர் பேசினார், அவர் தான். அதாவது அங்க ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் நடந்திருக்கு. அந்த வீடுகள் எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு. அவர் சொன்னாரு, நாங்க தாயாவிலே ஒருத்தர் வீட்டுல நாங்க சாப்பிடுவோம், ஆனா திடீர்னு மாறிட்டாங்கன்னு. அதாவது என்னங்க நீங்க வந்திருக்கீங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதான் அவர் ஐயா காவல்துறை ஐயா சொன்ன மாதிரி 2000 பேர் மக்கள் வரைக்கும் ஒரு சவ ஊர்வலத்தில் ஒரு அரசியல் பின்னணியோடு திரளுகிறார்கள் என்பதை உளவுத்துறை ஏன் தவறியது? அதை பிரித்து கையாளுவதிலே அவர் பகுதியாக அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்க வன்னியர் சங்கம் ஒரு பக்கம் அந்த மக்கள் மீது தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்து அதை ஒரு அரசியல் பிரச்சனையா, தனிநபர் பிரச்சனையாக இருக்கிற காதலை ஒரு அரசியல் பிரச்சனையா அவங்க மாற்ற முயற்சி பண்ணாங்கன்னா அதற்கு அரசாங்கம் ஒத்துழைத்திருக்கிறது. காவல்துறை நிர்வாகம் டோட்டலா அவங்க தோல்வி அடைந்திருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அவர்கள் தவறி இருக்கிறார்கள். எங்களுடைய அந்த பகுதி அரூர் பகுதி எங்களுடைய ஓபன் ஸ்டேட்மென்ட் காவல்துறையினர் இந்த மாதிரி தருணங்கள்ல தான் நமக்கு வந்து சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. அதாவது காவல்துறையினர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் சொல்பவர்கள் தலித் அமைப்புகள்.
எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் சொல்வர்கள் பாமகவினர். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு முரணா இருக்கு. எல்லா ரெண்டு ஒரு அமைப்புகள் விஷயத்துல நீங்க மீண்டும் ஒண்ணும் மீண்டும் இல்லைங்க. மீண்டும் வன்கொடுமை மீண்டும் தடுப்பு கருத்து சட்டம், கேட்க வன்கொடுமை பாட்டாளி தடுப்பு மக்கள் சட்டத்தை கட்சி நீங்க கரெக்டா அமுல்படுத்துங்க. ஒரு இடத்துல வன்கொடுமை நடக்கக்கூடும் என்ற வாய்ப்பு இருந்தால் அங்க எப்படி எல்லாம் நடந்துகிட்டு என்பதற்கு முழுமையான விதிகள் இருக்குது. நீங்க ஒண்ணும் புதுசா நீங்க வந்து கண்டுபிடிச்செல்லாம் நீங்க மக்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை காவல்துறையினர் சரியாக பயன்படுத்தல. வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது தலித் மக்கள் ஒரு பகுதியிலே அவங்க மேல சாதி ரீதியான ஏதோ ஒரு காரணத்தினால் தாக்குதல் நடக்க என்பது முன்கூட்டி தெரிந்தால் அங்க முன்கூட்டி பாதுகாப்பு இருக்க வேண்டும். அல்லது மக்களுக்கு ஆயுதம் வழங்குவது உள்பட எல்லாம் சட்டப்படி விதிமுறைகள் இருக்குது. மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ராமதாஸ் இப்ப இவர் வச்ச குற்றச்சாட்டு கேட்டிருப்பீங்க. நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை காவல்துறையினர் முறையாக பயன்படுத்தினால் எந்தவித கலவரங்களும் நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க சார், இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்த விசாரணை பண்ணுகின்ற ஒரு அதிகாரியே வந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லெவல்ல தான் இப்ப வந்து விசாரணைக்கு பண்ணியிருக்காங்க. அது இல்லாம அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய வழக்குகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் முன்பாக அதுல வந்து இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் உட்கார்ந்து டிசைட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் இந்த வழக்குகள் விசாரணைக்கு எப்படி இருக்கின்றது, சரியாக நடத்தப்படுகின்றதா இல்லையா என்பதை குறித்து விவாதம் நடத்தி ஒரு வழக்கம் முடிக்கப்படுகின்றது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகின்றது. ஸோ இதுல வந்து ஒரு போலீஸ் வந்து தவறான இதுல கொண்டு போயிட்டார் இந்த வன்முறை தடுப்பு சட்டத்தை வழக்கை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா சொல்லவே முடியாது. ஏன்னா மாவட்ட அதாவது இது போன்று வரும்போது அந்த இடைநிலை சமூகம் தலித் சமூகம் இருவருக்குமே அவர்கள் ஒரு பேசி ரெண்டு பேரும் இது போய்க்கோங்கன்னு வழக்கறிஞர் துணையோட அவர் செய்கிறார்கள் குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதுமே இருக்கே காவல்துறையினர் மீது. இல்ல அதாவது இதுல எப்படின்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் முன்பாக தான் வழக்கு வருது. அதுல வந்து அவங்க சமாதானமா போகுது என்பது அது நீதிமன்றத்தின் முன்பாக, காவல்துறை முன்பாக கிடையாது. இல்ல இது தவறான விஷயம். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அதாவது இந்த நாட்டுல தேசிய குற்ற புலனாய்வு துறைன்னு ஒண்ணு செயல்படுது. தேசிய குற்ற புலனாய்வு பதிவுத்துறை, தேசிய குற்ற பதிவுத்துறை. அந்த பதிவுத்துறை அது சொல்லுது, ஒரு நாளைக்கு 3 தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள், ஒரு நாளைக்கு 3 தலித் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், ஒரு நாளைக்கு 3 தலித்து குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது, ஒரு நாளைக்கு 11 தலித்துகள் கை கால்கள் வெட்டி முடமாக்கப்படுகிறார்கள், ஒவ்வொரு 18 நிமிடத்திற்கும் ஒரு தலித் தாக்கப்படுகிறான், ஒரு நாளைக்கு 27 வகையான வன்கொடுமைகள் தீண்டாமைகள் தலித்துகள் மீது திணிக்கப்படுகிறது. சொல்லல, குற்ற பதிவுத்துறை சொல்லுது, தேசிய குற்ற பதிவுத்துறை சொல்லுது. இப்படி ஒவ்வொரு நாள் நடக்குது. இந்த காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தளவில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு செயல்படாத சட்டமாக, முடமாகி போன சட்டமாகத்தான் கண்டிப்பாக கிடையாது. அவர் சொல்வது முற்றிலும் தவறான கருத்து சார். நான் சொல்லல, பிரதமர் இந்தியாவை கொண்டு வந்து நீங்க தமிழ்நாட்டில் பேசாதீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இந்த தடுப்பு சட்டத்தில் சரியாக செயல்படுகின்றது என்பதற்கு ஆதாரங்கள் சரியாக சொல்ல முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேணும்னா இதே டீம் நம்ம போய் உட்கார்ந்து ஆட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் உட்கார்ந்து இதை டிசைட் பண்றாங்க, யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்றதை தைரியமாக சொல்ல முடியும். அதனால் நீங்க சொல்ற பிரகாரம் காவல்துறை இந்த சட்டத்தை சரியாக கையாளவில்லை, சரியாக செய்யவில்லை, தலித்துகளுக்கு எந்த விதமான இழப்பீடுகளும் வழக்குகளும் சரியாக பதிவு பண்ண வேண்டும் சொல்வது தவறான கருத்து. காவல்துறை சரியாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் என்னன்னா, ஒருத்தர் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு கொடுத்தாரு. தமிழ்நாட்டிற்கு இந்திய அளவிலான தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல என்ன கேக்குறேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் என்ன கேக்குறேன், கருத்து கேட்ப ஒரு நிமிடம். இங்க வந்து ஒரு வழக்கு வந்து ஒருத்தர் ஒரு தலித் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கொடுத்தாருன்னா, அந்த வழக்கு கொடுத்தவர் மேல அந்த குற்றவாளியை கூப்பிட்டு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு, கவுண்டர் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு மிரட்டுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்லிடுறேன், 2 பேரும் சமாதானம் போறீங்களா இல்லையா, 2 பேரும் உள்ள போகணும்னு சொல்றாங்க. இல்லன்னா அவங்க ஆரம்பத்துல வழக்கே பதிவு பண்றது இல்ல. ஒருவேளை அப்படி பதிவு பண்ணாங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் மிக சரியாக பயன்படுத்தப்படுகிறதா இல்லை முழுமையாக அது தலித்துகளுக்கு எதிராக செயல்படுகிறதா என்கிற தளத்தில் விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாதம் தொடரும்.
விவாதம் தொடர்கிறது. கணேஷ்குமார், நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எந்த வகையில் நீங்க எப்படி பாதிக்கப்படுறீங்க, அதை எப்படின்னு பாக்குறீங்க? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரை வன்கொடுமை தடுப்பு சட்டம் தமிழகத்தில் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் எல்லா ரெக்கார்டு வைஸாக இருக்குது. எத்தனை வழக்குகள் இது வந்து ஒரு சில இடத்தில் ஒரு சிலரால் திட்டமிட்டு தவறாக பயன்படுத்தப்பட்டு, அதாவது ஒரு பயமுறுத்துகின்ற ஒரு சட்டமாக ஏதாவது அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா, திருச்சி ஜெயிலில் ஒரு சம்பவம். திருச்சி ஜெயிலர் சந்திப்பதற்காக ஒரு வழக்கறிஞர் வரார். அவரை வந்து செக்கிங்காக ஏதோ தடுத்து நிறுத்துறாங்க, செக் பண்றாங்க. அந்த இடத்துல வாக்குவாதம் ஆகுது. வெளியில போய் அந்த ஜெயிலர் அதே புள்ளியில் தொடர்ந்து ஒரு நிமிடம் ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? தருமபுரியிலிருந்து பேசுறேன் சார். தருமபுரி, மீண்டும் தருமபுரி. சொல்லுங்க, இந்த விவாதம் குறித்து கருத்து சொல்லுங்க. தருமபுரியிலிருந்து முருகேசன் சொல்லிட்டு பேசுறேன் சார். தருமபுரியிலிருந்து முருகேசன், சொல்லுங்க. ஒண்ணு சார், சகோதரர் வழக்கறிஞர் பேசுறாரு. இப்ப சொல்லுங்க. ஒண்ணு, இப்ப அந்த இங்க தருமபுரி கலவரத்துல தலித் நண்பர்கள் மீது கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட வேலை அப்படின்னு சொன்னாரு. அதை முற்றிலும் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த நிவாரணம், ஒரு சின்ன உதாரணம், நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த ஐடி குறிப்பு ரேஷன் கார்டு எல்லாம் அரசு கொண்டு வர சொன்னது. அப்ப ஒரு அதாவது ஒட்டுமொத்த வீடுகள் இருக்கிற அத்தனை ஐடி குறிப்பு ரேஷன் கார்டுல கொண்டு வந்து முன்னேற்றாங்க. இவர் திட்டமிட்டு வேற மாடு சமுதாயத்தில் அந்த தலித் நண்பர்களுடைய குடிசைகளை எரிச்சிருந்தால் அந்த இருக்கக்கூடிய ஆவணம் சேர்ந்துதான் எரிஞ்சிருக்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்த ஒரு ஆவணங்கள், அரசாவணங்கள் இல்லாமல் அந்த நிவாரணம் கொடுக்கும்போது அந்த தலித் மக்கள் பகுதியோட அத்தனை யார் அதை செஞ்சாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, யார் திட்டமிட்டு செய்யவில்லை, தாங்களே அவர்களே செய்து கொண்ட ஒரு திட்டமிட்டு பணிபோட வேண்டும் என்று தாங்களே செய்து கொண்ட திட்டம் என்றுதான் நான் இதை சொல்கிறேன். கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. நீங்க சொல்லுங்க. ரேஷன் கார்டு எல்லாம் இங்க எல்லாமே சேர்ந்து தான் எரிஞ்சு போச்சு. அங்க போய் வீடு வீடா போய் கணக்கு எடுத்திருக்காங்க. ரேஷன் கார்டு, ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டு இதுல வந்து அதுதான் நாங்க தொடர்ந்து வந்து சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள். ஒரு சிலர் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறான முறையில் பயமுறுத்துகின்ற வகையில் போட்டு பணம் பறிக்கின்ற செயலில் கூட ஒரு சிலர் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு. அதனாலதான் வந்து அதுல ஒரு சில திருத்தங்கள் வேணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் திருத்தம் வேணும்னா அந்த சட்டத்துடைய தன்மையை மாற்றணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு அடிப்படை இதுவாக இருக்கும்பொழுது, அந்த வகையில் ஒரு நிரபராதி எந்த விதத்திலும், அதாவது அதை சொல்றேன் இல்லையா, ஒரு ஜெயிலர் அவர் செக் பண்றாரு, வாக்குவாதம் ஆகுது, வாக்குவாதத்திலிருந்து வெளியே போன உடனே அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு கொடுக்கப்படுது, வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் மீது போராட்டம் நடத்தப்படுது. ஒரு அரசு ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலர் தெளிவாக நிரபராதிகள் மீது பாதிக்கப்படுகிறாங்களே என்பதற்காக அதுல ஒரு திருத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வருது. வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க சார்? அட்வொகேட் பெருமாள், தர்மபுரி. தர்மபுரி, மீண்டும் தர்மபுரி. சொல்லுங்க சார். அதாவது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்க சார். ஹலோ, வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து அதிகமா பதிவுப்பட்டதே வந்து தர்மபுரி மாவட்டம் தான். சரி, சொல்லுங்க. அதிகமான பேருக்கு வந்து இங்கதான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பதிவாயிருக்கு எஃப்ஐஆர். ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு மறுத்தது, இன்னைக்கு அந்த பொண்ணு தன்னுடன் தாயுடன் போறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து சென்டர்ல கொண்டு போனாங்க அப்படின்றது முற்றிலும் வந்து தவறு. இதுதான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. ஒரு சிலர் வந்து அது எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒரு தலித் சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் போல் சித்தரிக்க முயல்வதற்கு இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாய பேரியக்கம் நடத்தினதை தலித்துகளுக்கு எதிரான இயக்கம்னு எல்லாருமே சித்தரிச்சாங்க. நான் சொல்லிடுறேன், நான் முழுசா சொல்ல, அதுல நாங்க வலியுறுத்தின விஷயங்கள் தான் இது. திவ்யா இளவரசன் தம்பதியினுடைய இதே விஷயங்கள் பல்வேறு காதல் திருமணங்கள்ல நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். இது திவ்யா இளவரசன் திருமணத்துல மட்டுமல்ல, இது போன்ற மனமுறிவு பல்வேறு இடத்துல நடந்துட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? இன்னைக்கு எத்தனை வருது அரேஞ்ச் மேரேஜ் முறிவு வரும்பொழுது பெற்றோர்கள் அந்த முறிவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இப்ப இதே திவ்யாவுடைய சூழ்நிலையை எடுத்துக்கோங்க.
இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மனமுறிவு ஏற்பட்டு வீட்டுக்கு வந்துட்ட சூழ்நிலையில அவங்க பெற்றோர்கள் இன்னைக்கு திவ்யாவுடைய பெற்றோர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். அந்த நிலைமையில ஒரு சில பெற்றோர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண் நிலைமை என்ன? பெண்ணின் நிலைமை என்ன? இதுதான் கேட்க வரேன். இது வந்து திவ்யா இளவரசன் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் சிந்திக்க முடியாத சூழ்நிலையில் 18 வயது நிரம்பிய பெண்கள் இருக்கிறார்கள். நான் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சிந்திக்க முடிய தெளிவாக சிந்தனையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில தான் 18 வயது நிரம்பிய பெண்கள் இருக்கிறார்கள். அதனால அவங்க திருமண வயதை 21 வயது தான் அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற இருக்கிறது. அதை மாத்தி 21 வயசு தான் திருமண இதுவா இருக்கணும். அதுக்கு வந்து பெற்றோர்களோட சம்மதம் வேணும். ஏன்னா இது போன்ற மனமுறிவு ஏற்படும் போது பெற்றோர்கள் ஆதரவாக இருக்கணும். பாதுகாப்பிலே நிறைய மனமுறிவு வருதுன்னு நம்ம தொடர்ந்து நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமையே எல்லா செயலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா தரப்புலையும் வந்து செய்தி வருது. நீதிமன்றத்தில் திவ்யா என்னுடைய கணவர் வேண்டான்னு சொல்லவே இல்லை இதுவரையும். அதாவது நீதிமன்றத்தில் தன்னை கணவரை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாங்க, இளவரசனை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாங்க, இளவரசன் அம்மாவை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வேற அவங்க வந்து இளவரசனை பார்க்க விடுறது கூட அந்த வழக்கறிஞர்கள் தடுக்கிறாங்க. அவங்க நீதிமன்றத்தை சொன்னது என்னன்னா, எங்க அப்பாவும் முன்னாடி இறந்துட்டாரு, எங்க அம்மாவோடைய உயிருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறேன். இப்போ நான் ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கிறேன். எங்கள் அம்மா மிகுந்த மன உளைச்சல் இருக்காங்க. அவங்கள தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. நான் நீதிமன்றத்தில் அந்த இடத்துல நான் அப்பியர் ஆனாலும் சொல்கிறேன். அவங்கள தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் தற்காலிகமாக வார்த்தையை நல்லாக அந்த வார்த்தையை சொன்னாங்க. தற்காலிகமாக நான் எங்கள் அம்மாவோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவ்வளவுதானே ஒழிய அவங்க இளவரசன் வேண்டாம்னா இன்னைக்கே சொல்லிருக்கலாம். எனக்கு ஒரு நிமிஷம் சார், என்ன நடக்குதுன்னு சொல்றேன். இளவரசன் வேண்டாம்னு சொன்னா இன்னைக்கே சொல்லிட்டு எனக்கு இளவரசன் கூட போக விருப்பம் இல்லை, நான் அம்மாவை கூட போறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு கேஸ் முடிஞ்சிருக்கும். ஏன் 1ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா அந்த பெண் என்ன சொன்னாங்க, தற்காலிகமா எங்க அம்மா கூட இருக்கேன்னு. ஏன்னா பயப்படுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களும் அந்த சங்கத்தை சார்ந்த வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் தன்னுடைய அம்மாவையும் கொண்டுடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. தனிமையில இருக்கிறத விட்டுட்டு நான் இப்போதைக்கு போகல. அதே சமயத்துல இளவரசனோடு நான் வாழ்வதற்கும் தயாராக இருக்கிறேங்கிறது தான் அவங்க பதிவு பண்ணிருக்காங்களே ஒழிய இளவரசனோட போக மாட்டேன்னு சொல்லவே கிடையாது. மகிழ்ச்சி சார், நாங்க சொல்றது மகிழ்ச்சி. அவங்க இளவரசனோட வாழ்ந்தாலும் நல்லது. நாங்க ஒன்னும் அதை தடுக்க போறதுல எதுவும் இல்லை. இவ்வளவு நாள் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, உங்களுடைய பாதுகாப்புல வந்தாங்க, இவ்வளவு நாள் நீங்க மிரட்டி வச்சிருந்தீங்கன்னு அர்த்தமா? இப்ப பாதிப்பு கேட்டு ஆதரவு அதுதான் சொல்றேன். என்னுடைய தரப்பு நான் அந்த மாதிரி வாதம் வைக்க விரும்பல சார். நீங்க முறையீட்டுன்னா நீங்க என்ன வாதம் வேணாலும் வைப்பீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கொலை செஞ்சுச்சுன்னு மருத்துவர் ஐயா மீது வழக்கு போடணும், அந்த மாதிரி ஒரு விவாதத்தை திறந்தாந்த விவாதத்தை நாங்க போக விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு போய் வாழணும்னா வாழட்டும். நாங்க கேட்பது என்னவென்றால், இந்த மாதிரி சூழ்நிலையில் மனமுறிவு ஏற்பட்டு திரும்பி வரும்பொழுது காதல் திருமணத்தில் இந்த விஷயம் நான் சொல்றேன், மனமுறிவு நான் இதை சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு இருக்காங்க இந்த அம்மா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு சொன்ன பெண் இன்னைக்கு மாத்தி பேசுது. இதுதான் 18 வயசுல ஒரு பெண்ணுக்கு. ஆமா, அன்னைக்கு நான் வாழ போறேன் இருக்கிறன்றவங்க இன்னைக்கு பெண் இந்த தாய் கூட தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ இப்படி தெளிவில்லாத ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலையில் தான் 18 வயது நிரம்பிய பெண்கள் இருக்காங்க. பெற்றோர்கள் மீது ஒரு வெறுப்புடன் காதல் திருமணம் செய்து திரும்பி பெற்றோர்கள் அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அதுதான் மருத்துவர் மனமுறை வருதுன்றதெல்லாம் கிடையாது. அந்த பெண்ணோட அம்மா ஏற்கனவே அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. அவர் சார் சொல்றாரு, வக்கீல் சாரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாங்க, எல்லாரும் ஒன்னா தெரியுது. இந்த அம்மா இந்த பெண் என்ன முடிவு எடுத்திருக்கா, அவருடைய மனநிலை என்ன இருக்குன்றது நம்ம இனிமே கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாட்கள் விட்ட பிறகுதான் தெரிய போகுது. நம்ம அவங்க பயமுறுத்துறாங்க, இவங்க பயமுறுத்துறாங்க பேசுவது தேவையற்றது. அதான் என்னுடைய கருத்து. அதாவது விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய பொறுப்பில் இருந்த போது அவர்கள் இளவரசனோடு வாழ பிடிக்கிறேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தவங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட வரும்போது அம்மாவுடன் வாழ பிடிக்கிற இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல அத இப்ப அவங்க யார் கூட இருந்தாங்க, அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க. திவ்யான்ற பெண் நீதி அரசுகள் முன்பாக என்ன சொன்னாங்கன்றதுதான் இன்றைக்கு என்ன சொன்னாங்க, தன்னுடைய தாயுடன் போறேன், போயிட்டு அம்மா கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த கருத்தை மட்டும் தான் இப்போதைக்கு இன்றைக்கு எடுத்துக்கொள்ள இப்ப அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நீதி அரசர்கள் நேரம் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன சொல்லுதோ, இன்னும் ஒரு இது கூட போலாம், இன் கேமரா மீட்டிங்ல இதில் கூட வச்சு அந்த திவ்யாவை நீதி அரசர்கள் கேட்கலாம், உண்மையா சொல்லுமா யாரும் இல்லைன்னு சொல்லி. அப்படி வந்தா கூட உண்மை என்னன்னு தெரிய வரும். ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்டு பயணிப்போம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நாங்க சொல்ல வர்றது தொடர்ந்து இதுதான் சொல்லிட்டு வரோம். அதாவது திவ்யா இந்த தருமபுரி கலவரம் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய பேரியக்கத்தின் மூலமாக நாங்க வலியுறுத்துறது இதுதான். என்ன வலியுறுத்துறோம்னு சொன்னா, 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு தெளிவான சிந்தனையோ தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்ல. இன்னைக்கு எடுக்கிற முடிவுல நாளைக்கு மாறுபடுறாங்க.
இது வந்து நாங்க சொல்லல, நீங்க பல்வேறு வழக்குகளை பார்த்துக்கிட்டு வரீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் பெற்றோர்களுடைய விருப்பம் சம்பாரிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களுடைய ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரிவுக்கு டைவர்ஸுக்கு எத்தனையோ கேசஸ் வருது. அப்படி இருக்கும்போது பெற்றோர்களுடைய முழு ஆதரவு அந்த பெண்ணுக்கு கிடைக்கப்படுறது பிரச்சனை, சமூக பிரச்சனை இல்ல. வயது சமூகம், நாங்க சமூகத்தை பத்தி நாங்க பேசல. காதல் திருமணத்தை நாங்க முழுக்கவா எதிர்க்கவே இல்லையே. காதல் நாடக திருமணத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம். காதல் நாடக திருமணம் வேறு, காதல் திருமணம் என்பது என்ன சொல்றான், பெண்ணுக்கு காதல் நாடக திருமணம் என்பனா 21 வயசு இல்ல 25 வயசு வைங்க. திருமண இது வந்து செய்கிற வயது 25 கூட வைங்க. 21 வயது மத்த நாடுகள்ல இருக்கு. அதனால நாங்க கேக்குறோம். கேக்குறது தவறு கிடையாது. வணக்கம் ஜிடி விவாத நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து முத்துன்னு பேசுறேன் சார். எங்க இருந்து சார்? பெங்களூர் சார். பெங்களூரில் இருந்து முத்து. வணக்கம் சார், சொல்லுங்க சார். இது வந்து காதல் திருமணமா இதெல்லாம் வந்து இல்ல சார். அதாவது நடந்த சம்பவம் கலவரம் சொல்றீங்க. அதாவது இதனாலதான் பிரச்சனை, பாமகவாலதான் பிரச்சனை அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. பாமகவா கதை இது அப்படிங்கறதெல்லாம் தப்பு சார். அதாவது அவங்க பிடிக்காம போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க அம்மாவத்தை பார்க்கணும்னு இருக்காங்க. நாளைக்கு வந்துருவாங்க. வந்துட்டா அவரோட போயிடுவாங்க. இதுக்கு பாமக மிரட்டிச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு. அவங்க பிரியத்துல அப்ப மனநிலைக்கு ஏற்பதான் அவங்க நடைபெறாங்க. இதுல ஒன்னும் இதுல அரசியல் இல்லைன்னு சொல்றீங்க. நன்றி. பெங்களூரில் இருந்து கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. அதாவது இப்போ பொதுமக்களுடைய கருத்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப அவங்களுக்கு ஹஸ்பண்டை பிடிச்சிச்சு, இப்ப அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க, இதுல எந்த அரசியல் பின்னணி இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அவங்க வந்ததே பொய்யா தகவல் சொல்லி வர வச்சிருக்காங்க. அதை யாருமே மறந்துடுறாங்க. நாங்க அவங்களுடைய உணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு கூட இளவரசன் கோர்ட்ல கூட என்ன சொன்னார்னா, அவங்க அம்மா கூட இருக்குன்னா இருக்கட்டும் தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க எந்த மருத்துவமனையில எடுத்தாங்க, அவங்க மருந்து இல்ல உடம்பு சரியில்லை என்று உடம்பு சரியில்லை என்பது உண்மை. நடந்த விஷயங்கள் உண்மை. அவங்க அம்மா கூட ஒரு உடம்பு சரியில்லை வெளியில வர்றாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வீட்ல உடம்பு கோல்டு மருத்துவமனை பேரை சொல்லி ஏன் கூப்பிடுறாங்க சார்? இவங்க சொல்றாங்க அந்த மருத்துவமனை பேர் சொல்லி கூட்டாங்கன்ட்டு. இவங்க தானே சொல்றாங்க, அந்த பெண் சொல்லிச்சா இந்த மருத்துவமனை தான்ட்டு. இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னொன்னும். அந்த எந்த இடத்துல அவங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, மருந்து கடையில மாத்திரை வாங்கி சாப்பிட்டாங்கிறது கூட நிரூபிச்சா என்ன சொல்ல வரீங்க? அப்ப என்ன சொல்ல போறீங்க? எனக்கு ஜுரம் அடிக்குது சார், நீ ஜுரம் அடிக்கிற எல்லாரும் ஹாஸ்பிடல் தான் போறாங்களா? போன் பண்ணத ரெக்கார்ட் எடுத்து எல்லாமே உடம்பு சரியில்லாம அப்புறம் போன் பண்ணது யாரு? அவங்க போன் பண்ணாங்க, அந்த பெண் தான் பேசிச்சு. மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு அந்த பெண் தான் கிளம்பி வந்துச்சு. இவங்க ஒண்ணும் போய் கூட்டிட்டு வரலையே. இவங்க போய் கூட்டிட்டு வந்தாங்களா? ஆமா, சொல்லிட்டு தான் வந்த பெண் தான். சொல்லிட்டு வந்த பெண் தான். அதே பெண் அந்த மாமியார் அவர்கள் அவங்க கொடுத்துருக்காங்க தெளிவா. நேத்து எல்லா தொலைக்காட்சியிலயும் வந்தது. நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு போன பெண்ணு கொஞ்சம் தூரம் கழிச்சு போயிட்டு போன் பண்ணி நான் எங்க அம்மா கூட வாழ போறேன்னு சொல்லிச்சு. எங்களுக்கு ஒண்ணும் புரியலன்னு மாமியார் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து அந்த பெண் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த பெண்ணுக்கும் அம்மாவுக்கும் காவல்துறை பாதுகாப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரியான பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கணும்? இல்ல அவங்களுக்கு இப்ப வந்து நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு கொடுக்க சொல்லி. அதனால பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு சரியாக இருக்கும், ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. இப்ப இல்ல இப்ப வந்து இவங்க அதாவது இப்போ ஒரு தரப்பு வந்து வலுவா சொல்றாங்க, பாமகவோட கட்டுப்பாட்டில் இருந்து அவங்களுடைய மூவை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில காவல்துறை எப்படி செயல்படணும்? இல்ல சார், இப்ப அவங்க சொல்றதையும் இவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு காவல்துறை சரி அப்படி ஆக்ட் பண்ணாதுங்க சார். நீதியரசர்கள் என்ன உத்தரவு போட்டிருக்காங்களோ அந்த உத்தரவுப்படி தான் காவல்துறை செயல்படும். அதனால இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க கருத்து ஏற்புடையது அல்ல. கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப இது வந்து இந்த காதலை மூல காரணமா வச்சுதான் தர்மபுரியில இருந்து மரக்காணம் வரை மிகப்பெரிய விஷயங்கள் நடந்தது. மறுபடியும் தர்மபுரி முதல் மரக்காணம் வரை, தர்மபுரி முதல் மரக்காணம் வரை நீதியரசர்கள் வந்து இதுல வந்து சரியான முடிவு அவங்க சொல்லியிருக்காங்க. காவல்துறை வந்து இதுல வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கும் கொடுக்கணும், அந்த அம்மாவுக்கும் கொடுக்கணும், அதே நேரத்துல இளவரசன் குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ பாதுகாப்பு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீதியரசர்களுடைய அதுக்கப்புறம் விசாரணைக்கு வரும்பொழுது என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்றது அதுக்கு பின்னாடி தான் தெரியும். நம்ம இப்ப அதை வந்து இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி முன்கூட்டியே நம்ம இப்ப டிசைட் பண்ணி சொல்ல முடியாது சார். கண்டிப்பா சார், இணைப்பில் இருங்கள். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். தர்மபுரியில இருந்து பேசுறோம். தர்மபுரி. மீண்டும் தர்மபுரி சொல்லுங்க. எங்க பேர் என்ன? இப்ப சிவகுமார். சிவகுமார் சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. சிவகுமார் அழகா இது ஐயா ரொம்ப வாதம் சூப்பரா பண்றாரு. இப்ப அந்த பொண்ணு ஓடி போன பொண்ணு ஓடி போனங்கிற வார்த்தை சொல்லுங்க. திரும்பி அப்பா அம்மாட்டே வருதுன்னா
அது எவ்வளவு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். போக முடியாது அப்பா. அவங்க தானா போலங்க, அவங்க போன் சொல்லுங்க, பண்ணி சொல்லுங்க. கூப்பிட்டாங்க. அவர் கருத்தை பதிவு செய்யணும் முழுமையா சொல்லுங்க. அதான் போன பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் வந்திருக்கு திரும்பி. இன்னைக்கு கூட கோர்ட்ல இல்ல, நல்லா தான் இருந்தேன்னு சொன்னாங்க. அதாவது அவங்க வந்து அப்ப அங்க வந்து கஷ்டத்தை அனுபவிச்சனால தான் அங்க வராங்கங்கறீங்களா? சார் இன்னைக்கு கோர்ட்ல கூட அவங்க சொன்ன செய்தி என்னன்னா, நான் நல்லா தான் இருந்தேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்கள கொடுமைப்படுத்துனாங்களான்னு கேட்டாங்க. கேள்வி கேட்கும் பொழுது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, என்னுடைய கணவரோடு மிக சந்தோஷமாக தான் இருந்தேன், எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு வந்து பயமா இருக்கு. இல்ல, அதை ஏன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லல? அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த அவங்க தரப்பு இத பாலு சொன்னாரு, நீங்க அவங்க தரப்பு இத சொன்னீங்க. அந்த பெண் ஏன் எதுவும் சொல்லல ஊடகங்களுக்கு? ஏங்க, அவங்க அந்த கண்ட்ரோல்ல இருக்காங்க, அவங்கள ஃப்ரீயா கூட விடல. அப்படியே 50 பேர் கொண்டு வந்து அப்படியே நிறுத்துறாங்க. அப்படியே 50 பேர் நீங்க பாருங்க, இப்ப உங்க மீடியாலாம் எடுத்துருக்காங்க. அழுதுகிட்டே அந்த பொண்ணு போறதை நீங்க பார்க்கலாம். மயக்கமடிச்சு விழுகிற நிலைமைக்கு போனதை நீங்க பார்க்கலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காதல் திருமணத்தை இவரை பிரிப்பதன் மூலமாக இது தமிழ்நாடு முழுக்க இந்த சமூகத்திற்கு எதிராக, நான் வந்து சொல்வது தலித் சமூகத்திற்கு எதிராக இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து அதனுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் பேசுவது மனித சமூகத்திற்கு எதிரானது. காதல் என்பது மனித சமூகத்துக்கு எப்படி சொல்ல முடியும்? உயிரினத்திற்கு பொதுவானது, மனித மனித சமூகத்திற்கு எதிரானது. இந்த விவாத மேடை, பொதுவான மேடை, மக்கள் சந்திக்கிற மேடையில என்ன வேணாலும் பேசலாம், அது ஏத்துக்க முடியாது. ஒரு கற்காலத்துக்கு ஆமா நான் சொல்றேன் ஆமா நாங்க பேசுறது சமநாயகம்னா நீங்க பேசுறது என்னன்றது காதல் திருமணத்தை பேசணும்னா வெளிப்படையா பேசணும். இல்ல, காதலை வந்து சட்டம் அங்கீகரிக்கும் போது அதை ஏன் அவர் தடுக்கிறார்? நாங்கள் காதலை தடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் தெளிவாக மருத்துவர் ஐயா சொல்லுகிறார், காதலுக்கு எதிரானவர்கள் அல்ல. மருத்துவர் ஐயா தலைமையில் பல காதல் திருமணங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் நடைபெற்று இருக்கின்றன. நாங்க அதுதான் திரும்பி திரும்பி பதிவு பண்றோம். நீங்க உங்களுடைய சுயலாபத்திற்காக காதலை மருத்துவர் ஐயாட காதல் நாடகம், காதல் என்ற பெயரில் நாடகம் ஏற்படுத்தி பெண்ணுடைய பெற்றோரிடம் பணம் பறிக்கின்ற செயல் நிறைய இடத்துல நடந்து இருக்கிறது உண்மை. நிரூபிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம்னு பல பிரஸ் பண்றோம். நீங்க பொய்னு சொல்ல, நீங்க பொய்னு சொல்லாதீங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை மறைச்சுதான் ஆகணும். நாங்க நிரூபிக்கிறதுக்கு கேஸ் வரும்போது பண்றதுக்கு தயார். அதான் நாங்க சொல்றோமே. நீங்க உங்க பாட்டாளி மக்கள் கட்சி மீது எல்லா பழியும் போட்டு சமூகத்துக்கு எதிரான நீங்க பேசுறதா என்ன? வணக்கம் சார். வணக்கம், உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார். கோவையில இருந்து சொல்லுங்க சார். பாமக வழக்கறிஞர் சொன்னாரு, சொல்லுங்க. அவர் வழக்கறிஞர் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர். சொல்லுங்க, முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொல்லுங்க சொல்லுங்க சார். மாணவிகளால முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த படிக்கிற பிள்ளைங்க வந்து முடிவெடுக்கிற அப்பா தலையிடுறாங்க, அது மட்டும் எப்படி தலையிடுறாங்க பெற்றோர்கள்? என்ன கேக்குறது சரியா கேட்கல. 18 வயசுல முடிவெடுக்க முடியலன்னு சொல்லி படிக்கிறது எப்படி முடிவெடுக்கிறதுன்னு கேக்குறீங்களா? என்ன கேக்குறீங்க கொஞ்சம் தெளிவா கேளுங்க. பிள்ளைங்க பத்தி கேக்குறாங்க, அதை மட்டும் அந்த முடிவு மட்டும் இப்படி ஏத்துக்கிறாங்க தாய் தகப்பன். நான் கேக்குறேன், இந்த படிப்பு தான் வேணும்னா அதை அம்மா அப்பா ஒத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? சரி, கருத்தை பதிவு செய்யுங்க. நன்றி, விவாதத்தை தொடர்ந்து கவனிங்க. நன்றி சார். அதாவது என்னன்னா சார், அதாவது காதல் யாரும் எல்லாம் கரெக்ட் தான் சார், ஒத்துக்கல யாரும் அவரும் சொல்றாரு. ஆனா என்ன பிரச்சனை, நான் பாமக பேசுறதுல ரெட்டை அணுகுமுறையா எதை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது காதல்னா அங்க நடத்தி வச்சிருக்கோம் எல்லாம் கரெக்டான, காதலை ஒரு அரசியல் பிரச்சனையா மாத்தும் போது தான் அங்க பிரச்சனை வருது. இப்ப நாம வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் நடத்துறதுக்கு, சமூக நீதி அரசியல் நடத்துறதுக்கு எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்க, அவங்க நாடக திருமணங்கள்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க. அதுக்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. ஒரு 7000 பேர் நடுத்தரில் இருக்கிறதாக ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் 700 பேருன்னு ஒரு ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஆனா அதை எங்கேயுமே அதை நிரூபிக்க முடியாம இருக்குது. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே 10% தான் கலப்பு திருமணங்களே நடக்குது. அதுலயும் இந்த நம்ம தமிழ்நாட்டில் படித்த பெண்கள் மத்தியில் மட்டும்தான் வந்து கலப்பு திருமணங்கள் நடக்குது. சில ஆய்வுகள்லாம் வந்திருக்கு. இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது, குடும்ப பிரச்சனை. ஆணும் பெண்ணும் விரும்பினாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிட போறாங்க. இப்ப இவங்க சகோதரருடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா, என்ன சந்தேகம் வருது மக்கள், இந்த நிகழ்ச்சியுடைய தேவை என்ன வருதுன்னா, பாமகவை சேர்ந்தவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இப்போ புதிதா அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வருது. ஏன்னா இப்போ அவங்க ஒரு சமூகத்துக்கு எதிராகவே தொடர்ந்து மேடை பேச்சுகள் பேசுறாங்க, நேரடியா பேசுறாங்க, பல வார்த்தைகளை போட்டு, போடக்கூடாத வார்த்தைகளை போட்டு பேசுறாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இப்போ அந்த சமூகத்தின் அந்த குடும்பத்தின் பிரச்சனையில அரசியல் ரீதியாக தலையிடுகிற வேலைகளை பாமக தலைவர்கள் வந்து அதை நம்ம நிறுத்திக்கணும். அந்த ஜோடியை தானா தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். திருப்பூரில இருந்து சொல்லுங்க. குமரேசன் சார். குமரேசன் சொல்லுங்க. இந்த காதல் திருமணம் வச்சு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க சார். சொல்லுங்க.
ரெண்டு தரப்பும் பேசுறாங்க. அது பெற்றோரோட சம்மதத்தோட பண்ணாக்கா பிரச்சனை இல்லை. இப்ப இந்த அளவுக்கு பிரச்சனை வராது இல்லைங்க. பெற்றோரோட சம்மதத்தோட காதலிக்க முடியுமா? காதலிக்க ஏன் முடியாது? எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு? அதுக்கப்புறம் தான் பண்ணணுங்க. இல்ல அப்ப அதுதான் நான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிடம் முடியாது, நீங்களே ஏன் ஆரம்பத்துல சொல்றீங்க? குமரேசன் ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. வேறு சமூகத்தை காதலிச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் ஏத்துக்குவேன் சார். ஏத்துக்குவேன். நன்றி. உங்களை போன்ற எல்லா பெற்றோர்களும் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மனநிலையை உருவாக்கணும். இது விதிவிலக்கு. அந்த மனநிலையை உருவாக்கணும். அந்த மனநிலையை சமுதாயத்துல உருவாக்கினா சமுதாய மாற்றம் நாகரிகமான முறையில செல்லும். இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் சார். என்ன அங்க பிரச்சனைன்னா, ஒரு தலித்துக்கும் ஒரு நான் தலித்துக்கும் காதல் ஏற்படுகிற பொழுது ஏத்துக்கிறாங்களாங்கிறது அங்க பிரச்சனையே. காதல் வந்து மற்ற ஒரே சாதி. இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகங்கிறத எல்லாருமே மறந்துடுறாங்க. பெற்றோர் விருப்பத்தோடு காதல் நடக்கும்னா அத்தை பிள்ளைக்கும் மாமா பிள்ளைக்கும் தான் காதல் நடக்கும். ஒரு சமூகத்திற்கு இன்னொரு சமூகத்துக்கு கூட காதலை ஒத்துக்கிறாங்க. வலியுறுத்துறாங்க. ஆமா, ஒரு தலித்துக்கும் ஒரு நான் தலித்துக்குமான காதல் நடக்கிற பொழுதுதான் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னைக்கு வந்து அதுலதான் வந்து இப்ப வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அனைத்து சமூகம்னு சொல்றாரு. ஏன் இவரு நம்ம நீதிராஜன் கேட்ட மாதிரி ஏன் தலித் சமூகத்தை அதுல சேர்த்துக்கலங்கிறது தான். தலித் சமூகத்துல வந்து அனைத்து சமூகம் பாதுகாப்பு யார்கிட்ட இருந்து யாருக்கு பாதுகாப்பு? தலித்துக்கிட்ட இருந்து நான் பாதுகாப்புன்னு சொல்வது இது போன்ற பிரச்சனைக்கு முடிவு வரும். எவ்வளவு அபத்தமானது சார். ஒரு நிமிஷம், இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு அவங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க சார் இந்த விவாதம் குறித்து. அதாவது கலப்பு மனத்தையோ சாதியவோ அரசியலாக கொள்ளாமல் ஆக்கப்பூர்வமான அரசியல் நோக்கி, சமூக நீதி அரசியல் நோக்கி நம்ம போகணும். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்காவது தீண்டாமை கொடுமைகள், சாதிய பாரபட்சங்கள் சம்பந்தமான புரிதல், மனித உரிமை விஷயங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கல்வி பாடத்திட்டத்திலேயே வந்து அவங்க வரும்போதே மாணவர் இளைஞர்களை வந்து சாதிய உணர்வு கடந்தவங்களா கொண்டு போட துவக்கி நம்ம தமிழ் சமூகம் போகணும். அதற்கு வந்து நீங்க இன்னைக்கு இந்த தருமபுரியில இப்போ ஒரு இரு வாலிபர்கள் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் திருமணம் செய்து கொண்டாங்கிறதே வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் ஒரு வன்கொடுமை தாக்குதலாகவும் மாறாத இன்றைக்கு. அதுல முக்கியமாக சமூக நீதி பிரச்சனையில் ஏற்கனவே நல்ல பங்காற்றி இருக்கிற பாமக முன்கை எடுக்கணும். சாதி ஒழிப்பிலும் தீண்டாமை ஒழிப்பிலும் அவங்க மேலும் பலபடிகள் வந்து ஒரு தரப்பு பகுதி தலித் மக்கள் மீதாக தவறான கருத்துக்களை பரப்புகிறதுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும்னு. கண்டிப்பா சார் உங்களுடைய இறுதி கருத்து. இது போன்ற பிரச்சனைகள் இனிமேல் இந்த நாட்டில் இது போன்ற முதல்ல நான் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறேன், அதோட நிறைவு செய்துக்கிறேன். தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலேயோ சாதியை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா கிடையாது. அது வந்து சமூக ரீதியாக சாதிகள் உருவாக்கப்பட்டது. அந்த சாதிகளுக்கு பிறகு வருகின்ற சமுதாய அக்கறை கொண்ட தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஒரு சிலர் சுயலாபத்துக்காக மருத்துவர் ஐயாவை தலித்துக்களுக்கு எதிரானவர்கள் போல சித்தரித்துக் கொண்டு வருகிறார்கள். தலித்துகள் மீதோ பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே வந்து ஒரு தவறான அணுகுமுறையை கடைபிடிச்சது கிடையாது. தலித் இயக்கம் என்ற பெயரால் செய்கின்ற ஒரு சில விரோத போக்குகளை மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவும் கண்டிக்கிறாங்க. தலித்துகளின் வளர்ச்சியில் பெரும்பங்கு ஆற்றியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். குடிதாங்கி, தமிழ் குடிதாங்கி என்ற பெயரை ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் சின்னையா அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது எய்ம்ஸ் மருத்துவமனையில் தலித்துகளுக்காக, அதாவது SC STக்காக தனி ரிசர்வேஷன் கோட்டாவை கொண்டு வந்தவர் மருத்துவர் சின்னையா அவர்கள். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தொடர்ந்து தலித் மக்களுக்கு நிறைய செய்யணும். இது போன்ற சூழ்நிலையில் சமுதாய அக்கறையுடன் ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டியது கடமை. இது போன்ற சூழ்நிலை இருக்கிறது. இது பண்றது அனைத்து சமுதாய பேரியக்கம்ன்றதுனால தலித்துக்கு எதிரானவர்களை கூப்பிடலாம். நாங்க கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்க கேட்கிற ஒரு விஷயத்துல அவங்க ஒத்து வர மாட்டாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் திருத்தம் தேவை என்று நாங்கள் வைக்கின்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்கள் இயக்கத்தில் சேர்வதற்கு தயங்குகிறார்களே தவிர, அதுதான் ஒரு காரணமே தவிர அவர்களை நாங்க அழைக்கவில்லை. அவங்க வந்து எங்ககிட்ட அவங்க பண்ணிட்டு வந்து தலித்துக்கு எதிரானவர்கள் சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு தலைவர் அவர் பக்கம் நியாயம் இருக்கு. சார் ராமதாஸ் சார், உங்களுடைய இறுதி கருத்து சும்மா பதிவு செய்யுங்க சார். அதாவது இது போன்ற திருமணங்கள், தலித்துகள் தலித் அல்லாத திருமணம் ஏகப்பட்டது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த ஒரு திருமணத்துல மட்டும்தான் ஒரு சடன் ப்ரோவகேஷன்ல ஒரு தாக்குதல் நடந்து அதை காவல்துறை விசாரணைக்கு எடுத்திருக்குது. இந்த விசாரணையுடைய முடிவு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஏகப்பட்ட அமைப்புகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த விசாரணையுடைய முடிவுகள் நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், இனிமேலும் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க காவல்துறை எடுக்க வேண்டும். நன்றி சார்.
இன்றைய விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த திவ்யா இளவரசன் திருமண விரிசலை பற்றிய இன்று ஒரு வாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டுமா பிரிந்து வாழ வேண்டுமா என்பதை இரு கட்சிகளோ இரு சமூகங்களோ தீர்மானிக்க கூடாது. அது அந்த தனிப்பட்ட பெண்ணின் விருப்பம் என்பதை இந்த விவாத நிகழ்ச்சி அழுத்தமாக பதிவு செய்கிறது. இதையே இங்கு வந்து விருந்தினர்களும் அவர்களும் இதைத்தான் பதிவு செய்தார்கள். அவ்வாறே உண்மை இருக்க வேண்டும் என்றே நாம் அனைவரும் நம்புவோம். விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.